புதுச்சேரியில் தலைமறைவாக இருக்கும் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் வீட்டை உடைத்து சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். சோதனையில் கட்டுக்கட்டாக பணம், தங்க, வைர நகைகள், மருந்து விற்பனை ஆவணங்கள் சிக்கியுள்ளன. டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஆந்திர மாநில போலீசாரால் தேடப்படும் குற்றவாளி சிக்குவாரா? டெல்லியை தலைமையிடமாக கொண்ட சன் பார்மசி என்ற நிறுவனத்தின் பெயரில் புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து சிபிசிஐடி போலீசார் மதுரையைச் சேர்ந்த ராஜா என்ற வள்ளியப்பன் என்பவருக்கு சொந்தமான மேட்டுப்பாளையம் மற்றும் திருபுவனைப்பாளையத்தில் செயல்பட்டு வந்த போலி மாத்திரை தொழிற்சாலைகளை கண்டுபிடித்தனர். அங்கிருந்து சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள், உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டு தொழிற்சாலை மற்றும் குடோனுக்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் போலி மாத்திரைகள் விற்பனை செய்த பல மெடிக்கல் ஷாப்களை பூட்டி சீல் வைத்தனர். புதுச்சேரி செட்டு தெருவில் உள்ள ஃபார்ம் ஹவுஸ், சன் பார்மா ஆகிய 2 மருந்தகங்கள் மற்றும் இடையார்பாளையம், தவளக்குப்பம், ரோகிணி நகரில் போலி மாத்திரைகள் தயாரித்து விற்பனை செய்த 2 வீடுகளுக்கு சீல் வைக்கப்பட்டன. இதற்கிடையே ராஜா மீது டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த போலீசாரும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் உத்தரப்பிரதேச போலீசார் ராஜாவை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்துள்ளனர். போலீசார் கைது செய்ய தேடுவதை அறிந்த ராஜா குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டார். இதனால் நீதிமன்ற அனுமதியுடன் ரெட்டியார்பாளையம், கமலம் நகரில் உள்ள ராஜா வீட்டை சிபிசிஐடி போலீசார் சோதனை செய்தனர். பூட்டப்பட்டு இருந்த வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று சோதனை நடத்தினர். அப்போது ராஜா தனது குடும்பத்துடன் 1 மாதத்திற்கு முன்பு அங்கிருந்து தலைமறைவானது தெரிய வந்தது. போலீசார் அங்குள்ள அறைகளில் உள்ள பீரோவை உடைத்து சோதனை நடத்தினர். அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த தங்க, வைர நகைகள், 25 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், ஏராளமான ஆவணங்கள் மற்றும் மருந்துகள் விற்பனை செய்த ஆவணங்கள் இருப்பது தெரிய வந்தது. அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தங்கம், வைர நகைகளின் மதிப்பு மட்டும் 2 கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த வீட்டிற்கு சீல் வைத்து அங்கு நோட்டீஸ் ஒட்டி உள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகை, பணம் மற்றும் ஆவணங்களை கோர்ட்டில் ஒப்படைக்க உள்ளனர். தலைமறைவான ராஜாவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.